அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். ஈஸி அண்ட் டேஸ்டாக கிறிஸ்பியான சீஸியான ஸ்வீட் கார்ன் பொட்டேட்டோ சீஸ் கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது நம்ம 2 வீக்ஸ் வரைக்கும் ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு கொடுக்கலாம். பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ ஸ்வீட் கார்னை நல்லா வேக வச்சு சும்மா மிக்சியில் குறைன்னு அரைச்சிக்கலாம். டேஸ்ட் அல்டிமேட்டாக வரும். மசாலாஸ் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் நான் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, சீஸ் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் பீட் பண்ணி வச்சுருக்க எக் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக சால்ட்டு தான் சேர்த்துருக்கேன். ஒரு 4 ப்ரெட்டை எடுத்து மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு ஹோம்மேட் பிரெட் க்ரம்ஸ் ரெடி. டேஸ்டான கட்லெட் செய்கிறதுக்கு இவ்வளோ தான் தேவையான பொருள். இது எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? மேஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவில் நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடலாம். இது நல்லா கையால் நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் மசாலா நல்லா ஒன்றோட ஒன்று ஜெல்லாகி ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். தண்ணி போடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட் கார்னை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது இதோட சேர்த்து டேஸ்ட் அல்டிமேட்டாக வரும் காய்ஸ். இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுருக்க ஸ்வீட் கார்னை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறமா உள்ளங்கையில் நல்லா எண்ணெய் தடவி வடை மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் ஹோல் போட்டு சீஸ் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மடித்து உள்ளே வச்சிடலாம். சீஸ் வெளியில் தெரியாத மாதிரி மடித்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ரவுண்டாக்கி நமக்கு விருப்பமான ஷேப்பில் எப்படி நமக்கு தெரியுமோ அது மாதிரி வச்சுக்கலாம். நான் கட்லெட் மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி ஓவர் ப்ரெஸ் பண்ணாதீங்க, இல்லைன்னா சீஸ் வெளியில் வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லாமே முதல்ல பண்ணி வச்சுக்கலாம். ஸ்கூலுக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புறதுன்னு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுங்கன்னா இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் தைரியமாக கொடுத்து அனுப்பலாம். ஹெல்தி அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க தினமும் இதே ஸ்நாக்ஸை கொடுத்து அனுப்புங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்க கட்லெட்லாம் எக்கில் டீப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி 1 by 1 இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். கட்லெட் வெளியில் தெரியாத மாதிரி பிரெட் க்ரம்ஸில் நல்லா இந்த மாதிரி இது பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானோடனே நம்ம கட்லெட்டை போட்டுடலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்த டேஸ்டான ஈஸியான கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஸ்வீட் கார்ன் சீஸ் கட்லெட் ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சல்மாஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.